இன்னைக்கு நம்ம ரீசெண்டா மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்க புது சீரீஸான ரணநாயுடுவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஹோட்டல காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் வந்திருக்கிறவர் ஒரு பொண்ணோட வந்திருப்பார். அந்த பொண்ணு கூட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அண்ட் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய நபர் சரக்கு கொடுக்கும்போது அதை பாக்குறாரு. ஆனா இது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பொண்ணை கூட்டு வந்து விட்டுருப்பான் இல்லையா ஒரு டிரைவர், அவன் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஈடுபட்டிருக்கான். இப்ப அந்த கிரிக்கெட்டருக்கு அவன் தான் பொண்ணு சப்ளை பண்ணிருக்கான். இது கண்டிப்பா ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட இருந்து ஸ்ரீனி அப்படின்ற ஒரு நபருக்கு போன் போகுது. அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா ரணநாயுடுக்கு போன் பண்றாரு. அண்ட் அவரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது உடனே ஒரு ரெண்டு கிளம்ப கட் பண்ணி லாரா அப்படின்ற பொண்ணுக்கும் கால் போகுது. அவங்களும் இந்த டீம்ல தான் இருப்பாங்க. அவங்களும் வேகமா கிளம்புறாங்க. அண்ட் இந்த சைடு ஹீரோவும் கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கிரிக்கெட்டருக்கு போன் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு சப்ளை பண்ற கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே வச்சிருப்பாங்க. பொண்ணு அவங்க கூட அனுப்பி விடுவாங்க. அண்ட் அவங்க மூலமா அந்த செலிபிரிட்டிஸோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுல காசு பாக்குறவங்க. ஹீரோவும் போன் அடிச்சு முதல்ல அந்த பொண்ணு கிட்ட எதையும் பண்றதை நிறுத்து, நான் வர்றதுக்குள்ள அந்த பொண்ணை வெளியில அனுப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா இவர் எதை பத்தியுமே கேட்கிற மாதிரி தெரியல. இவர் வாட்டத்தோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க அண்ட் இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வெளியில வைக்குது. வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்க டிரைவரும் அந்த ஹோட்டல் டிரைவரும் பாத்தீங்கன்னா அது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனா அங்க ஹோட்டல்ல வேலை செய்யற நபர் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கார். ரணநாயுடு வர வரலையோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி போக அவன் அங்கிருந்து ஒரு கட்டத்துல கார்ல தப்பிச்சு போயிட்டான். அண்ட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ராணாக்கு தெரிய வருது. அவன் ஸ்பெர்ம் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான், அவனை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி கார்ல சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பயங்கரமான சேஸோட முடிவுல அந்த நபரை அடிச்சு கார் டிக்கிக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த ஸ்பெர்ம்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த கிரிக்கெட்டர் மேல தூக்கி போடுறாரு. இது மட்டும் வெளியே போயிருந்ததுன்னு வையன், உன் சாப்டரே க்ளோஸ், ஒழுங்கா அடக்கிக்கிட்டு இருக்க மாட்டியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்றவள எல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. நான் அப்படியே கட் பண்ணா ஹைதராபாத்ல இருக்க ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. நாகா நாயுடு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுறாரு. 15 வருஷம் ஜெயிலே இருந்தவர். அந்த ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகும்போது அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருமே பண்ணாத கொலைக்காக 15 வருஷம் உள்ள இருந்துட்டா, இப்ப வெளியே போய் என்ன பண்ண போறேன் நாகா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க என்ன பண்ணணும் அதையே தான்டா பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. நகர்ந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் அங்க இருந்து எடுத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா. அவரோட வைஃப் பக்கத்துல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ணி தர மாதிரியும் அந்த ஹீரோவும் எழுந்து இவங்க கிட்ட வந்து பேசுற மாதிரியும் காமிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் அண்ட் ஒரு பொண்ணு. இவங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ வரையணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய சார்ட்ல எல்லாரோட போட்டோ ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ரிலீஸ் ஆனார் இல்லையா நாகா நாயுடு, அவரோட பழைய போட்டோவை ஒட்டுறாங்க. தாத்தாவோட போட்டோ புது போட்டோவே இல்ல. ஃபேமிலி ட்ரீல போட்டோஸும் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்ல, இதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்க அம்மாவோட லைப்ரரியில கிடைச்சதுன்றாங்க. அண்ட் இவரோட போட்டோவே ஒரு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஓபி அப்படின்ற ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா இவருக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு பிரச்சனையாப்பா, அதை நீ தான் போய் பார்த்து முடிக்கணும், அவன் என்ன பிடிச்சி சாகடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்னன்னு தான் போய் பார்த்துட்டு கட் பண்ண. அப்படியே ஒரு பொண்ணு கிட்ட வர. இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல் மாத்துங்கப்பா, பெரிய ஸ்கூல் ஒண்ணு இருக்குல்ல அங்க சேருங்கப்பா, இந்த ஸ்கூல்ல சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு எவ்வளவு வயசு ஆகுது, இப்ப பாருங்க இந்த ட்ரீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏத்த ஸ்கூலே இல்லப்பா இது அப்படின்ற மாதிரி புலம்ப இவரும் சீக்கிரமா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஹைதராபாத்ல இருக்க நாகா இருக்காரு இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு மகாராஜாவை பார்க்கணும், இது ஃபுல்லா நகைகள் இருக்கு, என்னோட ஒய்ஃப் கடைசியா போகும்போது இதை கொடுக்கணும்னு சொன்னா ஜெயில இருந்து நான் இப்பதான் வந்தேன், அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறையா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி உள்ள போக அந்த மகாராஜா பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு பயங்கரமான நல்லவரா இருப்பார். ஆனா உள்ள குழந்தைங்க கிட்ட எல்லாம் பாலியல் சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். அண்ட் இவர் போறப்பையும் ஒரு குழந்தைய ஊத்து பாத்துக்கிட்டே இருக்க இவர் போன உடனே வாயில கண்ணு தூக்கி வச்சிடுறாரு. குழந்தைங்க அப்படின்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சாடா, இப்போ அதோட வலி என்னன்னு தெரியுதா, அந்த குழந்தைய முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து மிரட்டுறாரு. ஜஃபாக்கு நீ சின்ன வயசுல என்ன பண்ண அப்படின்றத மறந்துடாத, 15 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் வெளியே வந்திருக்கேன், அதுக்கு அவனுக்கு நீ சரியான செட்டில்மெண்ட் தர, அப்படி இல்லன்னு வையன் வாயில வச்சத அடுத்த வாட்டி எங்க வைப்பேன்னு தெரியாதுன்னு மிரட்ட அப்படியே கட் பண்ணி தேஜ் நாயுடு அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரணா நாயுடுவோட அண்ணன். ரணா நாயுடு போன் பண்ணி இந்த மாதிரி ஜாஃபா இன்னைக்கு தெரப்பிக்கு போகலையா, அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல, அவன் குடிக்க மட்டும் கூடாது, நீங்க கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமானா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு வேகமா போய் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு பார்ல பீரை வாங்கி வச்சுக்கிட்டு அதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இந்த ஜஃபா பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பான். இந்த ஜஃபா பாத்தீங்கன்னா இவங்களோட தம்பியா தான் இருப்பார். எதுக்காக எங்கெல்லாம் வந்த, நீ குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, தெரப்பி எதுக்காக கேன்சல் பண்ணிட்டு வந்த அப்படின்னு மாதிரிலாம் கேட்க அப்பதான் இவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ஹைதராபாத்ல இருந்து அந்த மகாராஜா போன் பண்ணா செட்டில்மெண்ட்டா ஒரு 3 கோடி கொடுக்குறேன்னா, 15 வருஷமா சும்மா இருந்தவன் இப்ப போன் பண்ணி செட்டில்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு உடனே என்னால தாங்கவே முடியல,
அதான் இங்க வந்தன்றார். இதை கேட்ட இவரோட அண்ணனும் 3 கோடினா சும்மா இல்லடா, அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம், அதை நீ வாங்க போறியா இல்லையான்னு கேட்க, எனக்கு அந்த பணம் தேவையே இல்ல, அவன் என்ன கற்பழிச்சிருக்காண்டா, பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண பாக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கார்ல வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே காட் பண்ணா ரணநாயுடுக்கும் ஒரு ப்ரொடியூசரை போய் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க வர்றாரு. ஆனா அந்த ப்ரொடியூசரும் நீ தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைப்பா, அதை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவ சின்ன வயசுல பயங்கரமான சைல்டு ஆர்டிஸ்ட், இப்போ ஆர்டிஸ்டும் கிடையாது சைல்டும் கிடையாது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான், எந்நேரமும் என் பின்னாடியே தான் அவ சுத்திக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு வேற யாரு கூடயோ தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேற யாரு கூட இருக்க கூடாது, அதை நீ தான்ப்பா எனக்கு செக் பண்ணி சொல்லணும்னு சொல்ல இவரு எதுவுமே பேசாம ஓகே டன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அண்ட் இதோட முதல் வேலையா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பொண்ணையே போய் பாக்குறாரு. இந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருந்திருக்கும். சின்ன வயசுல அவங்க ஏதோ ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி இருக்கும் போது இவர் தான் பாத்தீங்கன்னா காப்பாத்தி விட்டுருப்பார். அண்ட் இதனால இவங்க கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் இந்த மாதிரி உங்களோட ப்ரொடியூசர் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாருன்னு சொல்ல இவங்க கடுப்பாயிடுறாங்க. இதனால வரையும் நான் உண்மையா தான் இருந்தேன், ஆனா இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இதுக்கு மேல நான் தப்பு பண்ணா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயே அப்ரோச் பண்ணலான்னு வர இவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நாகா ஜெயில இருந்து வந்து தன்னோட பசங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸ்ட்ரைட்டா இவரோட மூத்த பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார். பார்த்த உடனே அங்க 2 பசங்க இருப்பாங்க இல்லையா, வாங்கடா என் சிங்க குட்டிங்களான்னு கத்த 2 பேரும் யோசிக்கிறாங்க. அண்ட் ஜஃபாவும் ஓடி போய் கட்டி பிடிக்க இந்த சைடு தேஜு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன்னா ஜஃபாக்கு அவனோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவர் என்னதான் பண்ணாலும் அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா இந்த தேஜுக்கு பாத்தீங்கன்னா அவர் நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சிட்டாரா இல்லையா அப்படின்ற டவுட் இருக்கும். அண்ட் ராணாக்கு இவரை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது, ஃபேமிலியே இவரால தான் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் மேல செம்ம கோவத்துல இருப்பார். 20 வருஷம் ஜெயில இருந்தது 15 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 5 வருஷம் இருந்திருக்கணும்ல, அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு, இந்த விஷயம் ராணாக்கு தெரிஞ்சா அவன் என்னடா பண்ணுவா அப்படின்னு மாதிரி 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி பிரின்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டரை காமிக்கிறாங்க. அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ராணாவும் அவரோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அங்க போயிருப்பாங்க. இந்த பிரின்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும், ஆனா அது வெளியில காட்டிக்காம வந்திருக்க எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா பர்த்டே எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைடு ராணா இருக்கார் இல்லையா, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது. இவரோட அண்ணன் இந்த மாதிரி அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாரான்னு சொல்ல இவரால நம்பவே முடியல, இன்னும் 5 வருஷம் இருக்கு, எப்படி வந்திருக்க முடியும்னு கேட்க, வந்துட்டாரா, நாங்க அவரை பார்த்துட்டோம், இப்ப அவர் எங்க கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு சைடு அந்த ஓபி பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஒன்னு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டு போய் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா காமிப்பாரு. இவரோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு பையன் பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆயிருப்பான். உள்ள என்ட்ரானது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவும் பாத்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டு இருப்போம். அந்த போட்டோல ஹீரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரும் இந்த பிரின்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த போட்டோ வெளியே வந்தது அப்படின்னா அவ்வளவுதான், உன் அப்பனை முடிக்க சொல்லி அன்னைக்கே சொன்னேன், இவ்வளவு நாள் நீ தான் எடுத்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்ல ஹீரோவும் செம்ம கடுப்பாய் நிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி வெளியில இருக்க இவரோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. யார்கிட்டயோ போன் பேசுறாங்க, நான் அந்த விஷயத்த ராணா கிட்ட சொல்லிதான் ஆகணும், சொல்லாம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேச கரெக்டா அங்க ராணா வராரு, போனை கட் பண்ணிட்டுறாங்க. அண்ட் வந்த ராணாவும் இந்த மாதிரி நாகா ரிலீஸ் ஆயிட்டான், அவனாலதான் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, இப்ப என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு கட் பண்ணா அந்த பிரின்ஸும் அவருக்கு மேக்கப் போடுற ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ரகசியமா வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா அங்க நடக்கிற சத்தங்கள் எல்லாத்தையுமே வெளியே இருக்க ஓபியும் அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பீக்கர் மூலமா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ட் பாத்ரூமுக்கு போக வழி இல்லாததால அங்க இருக்கிற செடி மேலேயே அடிச்சுக்கிட்டே இருக்க இவரோட ஒய்ஃபும் இவருக்கு பயங்கரமா ஆயிடுச்சு, இவர் வீட்டுக்கு கூட்டு போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ராணாவோட உதவியோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அப்படியே காட் பண்ணா அதே இடத்துலதான் அந்த ப்ரொடியூசரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. அவங்களுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. இதனால ராணா ரெஸ்ட் ரூம் போகும்போது கரெக்டா உள்ள புந்துடுறாங்க. இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன், எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்க ராணாவும் அங்கிருந்து வேகமா வெளியே போறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் வெளியே பாத்துட்டாங்க. அவதான் உன்னோட கிளைண்ட்னு தானே சொன்னேன், பாத்ரூம்குள்ள 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துடாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நாகா வெளியே வந்துட்டார் இல்லையா, இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரோட மூத்த பையன் கூட குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஜஃபா கிட்ட குடிடான்றார். அவன் குடிச்சான் அப்படின்னா அவனுக்கு சரிப்பட்டு வராதுப்பா, நீங்க அவனுக்கு சரக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவர் கேட்கற மாதிரி தெரியல, நீ என்ன பொம்பளையாடா, ஒழுங்கா குடிடா அப்படின்ற மாதிரி கத்த பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், அவன் குடிச்சான் அப்படின்னா செத்துருவான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ. இந்த நாகாவோட முகமும் மாறி போயிடுது. 2 பேரும் நேருக்கு நேரா சந்திச்சுக்கிறாங்க. எப்படிரா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டி பிடிக்கலான்னு போக
இந்த சைடு ஹீரோ அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டுறாரு. இதை பார்த்து அந்த 2 பேரும் எதுக்காகடா இந்த மாதிரி பண்ற, அவர் திரும்பி நல்லா வாழணும் தானே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேச, நல்லா வாழணும்னு வந்திருக்காரா, இவரை நம்புறதுல ஏமாத்தம் மட்டும்தான் கிடைக்கும், நீங்க வேணா அவர் சொல்ற பொய்களை நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே நின்னுகிட்டே இருக்கும்போது இந்த சைடு இருக்க நாகா, உன் என்ன அப்பான்னு கூட கூப்பிட மாட்டியாடா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் வந்திருக்கேன், அதனாலதான் வந்த அன்னைக்கு ஜஃபா கிட்ட 3 கோடி வரலையும் வாங்கி கொடுத்தேன், அந்த மகாராஜாவோட வாயிலெல்லாம் கண்ணை வச்சு மிரட்டண்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அங்க ஒருத்தன் வரான். பார்க்கவே வித்தியாசமா நேபாள்கார மாதிரி இருப்பான். நீ யாருன்னு ராணா கேட்க, அங்க இருக்கிற நாகவும் அவன் யாருன்னு தெரியலையா, அவன் தான்டா அவங்களோட தம்பி, என் வாரிசு தான் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி இவரை இன்ட்ரோ பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி வீட்டுல இருக்க ராணாவோட பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது பக்கத்து வீட்டுல இருந்து பயங்கரமான சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்ல, நம்ம போய் தான் பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்கிற ஒரு பையன் பாத்தீங்கன்னா ரேப் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பயங்கரமா சத்தத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். இதனால இந்த பொண்ணு சவுண்டை கம்மி பண்ணு, இல்லைன்னா என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல, இவரு நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு தெரியுமா, டூஃபான் அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாரு. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ராப் சிங்கரா இருப்பார். அவர் வந்து நிக்கிறாரு. அவரோட மிகப்பெரிய ஃபேனா தான் பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. பார்த்த உடனே இவன் உங்களோட பையனான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, இவனும் நானும் தான் சேர்ந்து ஆல்பம் பண்ண போறோம், நான் என்ன அவன் அப்பா மாதிரியாமா இருக்கேன், என்ன பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண, இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணுங்க, நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோவை அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டு வந்துட்டாங்க இல்லையா, இதனால சிகரெட் பிடிச்சிக்கிட்டே அவர் அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் இந்த மாதிரி என் மேல தப்பே கிடையாது, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பார். ஆனா அதுக்கும் இவங்க ரிப்ளை பண்ணாததால நான் என் அண்ணன் வீட்லயே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பார். ஆனா அப்படியே கட் பண்ணி ராணாவை காமிக்கிறாங்க. இவரோட அண்ணன் வீட்டுக்கு போகாம இவர் பாட்னு தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சைடு காமிக்கிறாங்க. இவரோட வைஃப் பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு போன் பண்ணி, இப்ப நீங்க வர்றதா இருந்தா வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கட் பண்ணி வீட்டுக்கு நாகா வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ நாகாக்கு தான் பாத்தீங்கன்னா அவங்க போன் பண்ணி கூட்டிருப்பாங்க. வந்த உடனே அவரோட 2 பேர பசங்களையும் பாக்குறாரு. 2 பேர்கிட்டயும் பயங்கரமா கொஞ்சிறாரு. இவ்வளவு அழகா வளர்ந்துட்டீங்க, உன் அப்படியே நீ மிஞ்சிருவ போல இருக்கடா அப்படின்ற மாதிரி அவரோட பேரனையும் கொஞ்சிட்டு அன்னைக்கு நைட் அப்படியே படுத்து தூங்கிட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையுமே பாத்தீங்கன்னா நாகா தான் பண்ணிருப்பாரு. அண்ட் இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எதனால நீங்க பண்ணீங்க, வேலைக்கார அம்மா வந்து பண்ணிருக்க போறாங்கன்னு சொல்ல, நீங்க ஒரு நாள் வீட்டுல தங்க அனுமதி கொடுத்தீங்க, இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்ற மாதிரி பேர பசங்களுக்கு தோசை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவரோட பேத்தி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலி ட்ரீயை பாக்குறாரு. இவரோட போட்டோ பழைய போட்டோ தான் இருந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்து பயங்கரமா பில்டப் பண்றாரு. அந்த காலத்துல என் பின்னாடி எவ்வளவு பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, இப்ப கூட அதே இளமையில தான் இருக்கேன், ஆனா என்ன தாடி தான் கொஞ்சம் நிறைச்சு போயிருச்சு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அங்க ஒரு போட்டோ மிஸ் ஆகுறத பாக்குறாரு. இதுல உன் அத்தை போட்டோ எங்கன்னு கேட்க, இந்த 2 பசங்களுக்கும் அப்படின்னா யாருன்னே தெரியல, உன்னோட அத்தைமா நித்யா அப்படின்றது தான் அவளுடைய பேரு, அவளோட பேரை தான் உனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே சொல்லல, அப்ப அப்பா என்னோட பேரு பச்சை குத்த கிடையாதான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட பேரை தான் குத்தி இருக்காரு, ஆனா உன் பேரு உன் அத்தைய பார்த்து தான் வச்சது அப்படின்னு மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அண்ட் இன்னொரு சைடு காட் பண்ணா தேஜ் பாத்தீங்கன்னா தெரப்பி கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட நெஞ்சிலையும் பாத்தீங்கன்னா நித்யா அப்படின்ற டாட்டூ இருக்கும். அந்த தெரப்பி எடுத்துக்கிட்டே இருக்கிற லேடியும் யாரு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அது என்னோட தங்கச்சி. அண்ணன் தம்பி 3 பேருமே அவரோட பேரை டாட்டுவா குத்தி இருக்கோம், அங்க மனசுக்குள்ளே இருக்கணும்ன்றதுக்காக, அவ இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்ல, இதை கேட்ட இவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு வந்து தெரப்பி எடுக்கணும்னாலும் எடுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இவரோட அண்ணன் இதை வேணான்ட்டு வர்றாரு. ஆனா ஹீரோ அவன் உன்னை கரெக்ட் பண்ண பாக்குறான், நம்பரை கொடுத்துடுவாடா அப்படின்ற மாதிரி நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணா நாகாவோட கடைசி பையனான அர்ஜுனை காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல நின்று சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவர் தான் அந்த பிரின்ஸோட வீட்டுக்குள்ள போய் போட்டோ போட்டு வந்தது இல்லையா, இதனால ஸ்ரீனி அந்த இடத்துக்கு வர்றாரு. இவர் போட்டு செம்மையா அடிக்கிறார். ஒழுங்கு மரியாதையா கையும் காலும் வச்சு அமைதியா இருந்துக்கோ, யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை இவரோட நெஞ்சிலே ஸ்டாப்லர் அடிச்சுட்டு இவரை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. அது இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோட பொண்ணு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நிக்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பையன் இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பேசுறான், என்னோட அம்மா பயங்கரமான ட்ரக் அடிக்ட், அவங்க போதையில இருக்கிறவளையும் என் ஞாபகமே வராது, போதை தெளிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், என் பையனை காணோம் அப்படின்ற மாதிரி டூஃபான் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுவாரு. அது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேச, இவங்களோட அப்பா தான் ரணநாயுடு ஆச்சு இல்லையா, இதனால என்னோட அப்பா கிட்ட சொல்லு, அவரு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு கார்ல ஏறுறாங்க. அண்ட் இந்த சைடு இவங்களோட அம்மா நாகா எல்லாரும் கார்ல ஏறிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜஃபாவை காட்டுறாங்க. அந்த 3 கோடி ரூபாய் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பணத்தை பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இதனால இவரோட அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற நபரும் சுவாமிஜி இந்த விஷயங்கள் எதுவும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு, இதை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜஃபா செம்ம கடுப்பாயிடுறான். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவனுக்கு சாமிஜின்னு ஒரு பட்டம் வேறையாடா அப்படின்ற மாதிரி அசிங்கமா கேட்க,
இவங்க அமைதியா நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்கலான்னு போக எல்லாரும் கண்ணை காட்டுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் அப்படின்னு மாதிரி இவரோட அண்ணனும் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி அந்த அரசியல்வாதியான ஓபியை காட்டுறாங்க. ஸ்டேஜ் மேல நின்று மக்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒன்று இவரை தாக்க வர மாதிரி ஆக்டிங் பண்றாரு. அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியல. இதனால டிவி நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே அவருக்கு ஏதாவது மனநல பிரச்சனை இருக்கா இல்ல ஓட்டுக்காக இது எல்லாத்தையும் பண்றாரா அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த இவரோட ஒய்ஃப் பாக்குறாங்க. என்ன ஒப்பி உனக்கு ஆச்சு, நம்ம டாக்டர் கிட்ட போலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அந்த பிரின்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது. இன்னொரு உதவி வேணும், ராணா நாயுடு வந்தாகணும்னு சொல்ல இவரும் போன் பண்ணி அவனோட பிரச்சனை என்னன்னு முதல்ல போய் பாரு, அவன் எனக்கு போன் பண்ணி சாவடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்ல இவரும் அங்க கிளம்ப ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து இந்த சைடு ஸ்கூல்ல விடணும் அப்படின்றதுக்காக போய்கிட்டே இருக்காங்க இல்லையா. நாங்க பாத்தீங்கன்னா இவரோட மூத்த பையன் வீட்டுல இறக்கி விடு அப்படின்ற மாதிரி சொல்லி கார்ல ஏறி இருப்பார். கார்ல எல்லாரு கூடயும் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன் அடிக்கிறாங்க. அவரும் நேற்று நடந்தது எல்லாமே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, நான் அதை வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல இவங்களும் உடனே வாண்டுறாங்க. ஆனா அப்ப அவருக்கு ஒரு வேலை அப்படின்ற மாதிரி போன் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு போறேன்னு சொல்ல இவங்க கடுப்பாய் போனை வச்சிடுறாங்க. வேலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம மட்டும் எதுக்காக இந்த மாதிரி இருக்கணும், நீங்க ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு நம்ம உங்களோட சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு தேஜியும் ஜாஃபாவையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிருப்பார் இல்லையா. அந்த பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகாம பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போதையிலே இருப்பார். என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் பிரின்ஸ் கிட்ட ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ காட்டுறாரு. இவர் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஒன்னா இருந்தா இல்லையா, அந்த விஷயம் தான் அது. இவர் ஒரு ஓரின செயற்கையாளர் அப்படின்றத மறைச்சு நான் அன்னைக்கு எதமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தேன், இது பெருசா பிரச்சனை ஆயிடுச்சு போல, என் கூட இருந்தவளே இந்த வீடியோ எடுத்து மிரட்டுறா, நீ தான் இதை முடிச்சு வைக்கணும்னு சொல்ல இவர் அந்த வீடியோ வாங்கிக்கிறாரு. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க ஷூட்டிங்க்கு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கு போறாரு. ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வாங்கிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டேன், அவன் என் கூட படுக்கிறவளையும் நல்லா சந்தோஷமா படுத்துட்டான், ஒரு சின்ன உதவி தான் அது, நான் இருக்க இடம் இல்ல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி நான் அதுல போகணும்னு இருந்தேன், கடனாதான் காசை கேட்டேன், ஆனா இல்லன்னு அனுப்பிட்டான், அதனால வேற வழி தெரியாம தான் இதை பண்ணேன்னு சொல்ல இவரும் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டுறாரு. இதனால இவங்களும் செம்ம அப்செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் உள்ள வர்றார். ராணா நாயுடுவால பிரச்சனையா, அவனை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா எங்களால தான் முடியும், இந்த கார்ல இருக்கிற நபருக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்ல முகேஷ் அப்படின்ற பேர்ல ஒரு நபர் இருப்பாரு. அவருக்கு போன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கட் பண்ணி ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகாம தேஜும் ஜாஃபாவையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா. ரெண்டு பேரும் பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு பசங்களா வந்திருக்கீங்க, நம்ம இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஜாஃபாவும் குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு தேஜு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ராணாவுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாது, அவர் வீட்டுக்கு வந்தா தானே இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணி அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் தான் பாத்தீங்கன்னா அவர் ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். வீடியோவை பார்த்த உடனே இவன் இந்த மாதிரி ஆளா, இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வையன், நான் அவன் மேல பணம் கட்டி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேனே, எல்லாமே கவுந்துரும், இப்போ இதுக்கு என்ன பண்றது ராணா, நீயே இதுக்கு ஒரு வழியை சொல்ல இவர் ஒரு 2 கவர் கொடுக்குற, இந்த வீடியோ வெளியே வராம இருக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, இந்த 2 கவர் ஃபுல்லா பணத்தை ரொப்பு, இந்த பணத்தை கொடுத்து அதை செட்டில் பண்ணலான்னு சொல்ல இவரும் பணத்தை ஃபுல்லா கொட்டி அனுப்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா முகேஷ் அப்படின்ற நபருக்கு கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அந்த நபருக்கு போன் பண்றாரு. இந்த ராணா நாயுடு ஒழிக்கணும் அப்படின்றது எங்களால மட்டும்தான் முடியும், எங்க கூட வந்து சேர்ந்துருங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க போய் சேர்ந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸ் வருது. ஓபி போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பக்கத்துல இருக்கான்ல அந்த ரேப்பர், அவனுக்கு ஏதோ பிரச்சனையாப்பா, நீ போய் கொஞ்சம் என்னன்னு பாத்துருன்னு சொல்ல இவரு அவரை போய் பாக்குறாரு. இந்த மாதிரி இந்த பையனோட அம்மா போதையிலே இருப்பா, அப்ப அவளோட பையன் எங்க போயிருக்கான் என்ன ஆயிருக்கா அப்படின்ற எதுவுமே தெரியாது. ஆனா போதை தெளிஞ்ச உடனே இந்த இடத்துக்கு வந்து நான் தான் அவன் பையனை கடத்திட்டு போடுற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறான். நேற்று கார் கண்ணாடி எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டா, நீங்க தான் இதுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல இவர் பயங்கரமா யோசிச்சு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ பேசாம அவனை தத்து எடுத்துக்கோ, தத்து எடுத்துட்டு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இருக்கிற பிரச்சனையில நான் எப்படி அவனை தத்து எடுக்கிறது, எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு அப்படின்னு நம்மளாம் புலம்ப ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ இவரோட பசங்க ஸ்கூல்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி உங்க 2 பசங்களுமே வரல, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. பட்டுன்னு அவரோட பையனுக்கு போன் அடிச்சு எங்கடா போயிருக்கீங்க ஸ்கூலுக்கு போகாமன்னு கேட்க அவன் சொல்லாம வேணாமான்னு யோசிக்கிறான். ஆனா அந்த சமயத்துல கரெக்டா நாகாவும் போன் அட்டன் பண்ணி பசங்க எல்லாருமே ஜாஃபாவையும் தேஜியும் பார்க்கணும்னு வந்திருக்காங்க, எல்லாரும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்ல இவர் கடுப்பாய் போனை கட் பண்ணிட்டுறாரு. ஆனா அதே சமயத்துல ஹீரோவோட ஆள அந்த அர்ஜுனை அடிச்சு போட்டுட்டாரு அப்படின்ற விஷயமும் நாகாக்கு தெரிய வருது. இதனால இவர் கடுப்பாய் நின்றுகிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்த உடனே தன்னோட குழந்தைங்களையும் தன்னோட ஒய்ஃபையும் காருக்கு போங்கன்னு சொல்ல
இந்த சைடு இருக்கிற நாகாவும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, நேற்று நைட்டு உன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ உன் அண்ணன் கூட படுத்து தூங்குறேன்னு சொன்னியா, ஆனா நேற்று நீ இங்க வரவே இல்லை. அப்படி நேற்று நீ எங்க தான் போயிருந்த, உன்னோட ஃபேமிலியை தாண்டி நீ மறைக்கிற விஷயம் என்னடா ராணான்னு கேட்க இவர் அமைதியா நிக்கிறாரு. இது என்னோட பிரச்சனை, இதுல நீ தலையிட வேணாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்டயே ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்மலாம் சொல்ல, இவர் பதிலுக்கு அதே மாதிரி தான் நானும் சொல்றேன், என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தானே மோதணும், எதுக்காகடா அர்ஜுன் அடிச்சேன்னு கேட்க, அர்ஜுனை மட்டும் இல்லை உன்னையும் இந்த மாதிரி தான் அடிப்பேன், நீ என் லைனை கிராஸ் பண்ணினா உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்ற மாதிரி அப்பான்னு கூட பார்க்காம அங்கேருந்து மிரட்டிட்டு ஹீரோயின் கிட்ட வர்றாரு. ஹீரோயினும் இவர்கிட்ட பேசலான்னு போக ஆனால் இவர் பேச தயாரா இல்லை, வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போயிடுறாரு. அது இன்னொரு சைடு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ராணா நாயுடு எதிர்த்துக்கிட்டு முகேஷ் அப்படின்ற கேங்ல சேரணுன்றதுக்காக கிளம்பி அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ டீம்ல இருக்காங்க இல்லையா லாரா, அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சிட்டு, இனிமேல் இந்த அப்பார்ட்மெண்ட் உனக்கு தான், இந்த பணமும் உனக்கு தான், ராணா இதை கொடுத்துட்டு வர சொன்னார்னு சொல்ல இவங்க தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராணாக்கு எதிராக சேர போயிருந்தாங்க இல்லையா, அந்த நபர் ஃபோன் பண்ணும்போது காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அந்த நபருக்கும் செம்ம கடுப்பு. அது இன்னொரு சைடு கட் பண்ண நாகா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஜாஃபா குடிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த ரூலை பிரேக் பண்றாரு. அப்பா சொல்றாருல, சொல்றதை கேளு, இதை குடிடா உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறார். போதையில மிதந்துக்கிட்டு அந்த 3 கோடி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து தரையில கொட்டுறாரு. பணத்தை மேல படுத்துக்கிட்டு பயங்கரமா சிரிக்கிறார். நான் அப்படியே கட் பண்ணி படிக்கட்டு மேல ஏறி நின்று கீழே குதிக்கலாம் அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டே இருக்க இவரோட அண்ணன் கீழே நிக்கிறார். என்னடா உனக்கு போதை அதிகமாயிருச்சா, சொன்னா கேள்றா ஜாஃபா, கீழே குதிக்காதடா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு படிக்கட்டுலேயே விழுந்துடுறாரு போதையில. அனுப்பி அப்படியே கட் பண்ணி ஓபியை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃபோட தங்கச்சி கூட பார்த்தீங்கன்னா இவர் தொடர்புல இருப்பார். 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை பேசிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியில வேகமாக வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நபரை அடிச்சு தூக்கிட்டுறாரு. இதனால இவருக்கு பயங்கர அப்செட்டு. அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. பேசாம இந்த பாடியை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி திருன்னு அந்த பாடியை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில நாகா பார்த்தீங்கன்னா ஜஃபா எழுப்பி நேத்துனா பயங்கர போதையா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் போயிட்டியா, உங்க அண்ணன் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாண்டா அப்படின்ற மாதிரி பேச இவரும் பணத்தை பார்த்த உடனே எனக்கு ராஜா மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுப்பா, அதனாலதான் பண்ணேன், ஆனா கீழே குதி சாகிற அளவுக்குலாம் நான் போலப்பா, அது சும்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஆனது ஆச்சு, கிளம்பு, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம், அங்க எனக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப வெளியே போய் பார்த்தா ஹைதராபாத்ல இவங்க அப்பா சின்ன வயசுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கார், இந்த காரை இன்னும் வச்சிருக்கியாப்பா, சரி வாப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி காருக்குள்ள ஏறி உக்கார அங்க பாத்தீங்கன்னா டிரைவரா அர்ஜுன். ஸோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அஞ்சு இவங்க கார் எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்ரீனி இருக்கார் இல்லையா, அவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோவை கேட்காம நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க இல்லையா, இதனால ஹீரோ இவங்க கிட்ட பேசவே மாட்டார். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதான் வரேன், எதுக்காக நீ புரிஞ்சுக்கவே மாட்டேற, நம்ம பசங்களுக்கு தாத்தாவோட பாசம் தேவைப்படுது அப்படின்னு நம்மலாம் பேசிக்கிட்டே இருக்க அப்பயும் ஒரு எதுவும் கேட்குற மாதிரி தெரில. நம்ம ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போறோம், இந்த பணத்தை வச்சுட்டு நீ ஏதாவது வாங்கிக்கோ, பார்ட்டியில பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப இவங்க கடுப்பாயிட்டாங்க. நான் உன் பொண்டாட்டி நினைச்சியா வேற ஏதாவது நினைச்சியா, வர பணத்தை கொடுத்துட்டு போற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு ஜாடியை தூக்கி அடிக்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பையனோட கால் லைட்டாக கிழிச்சிக்குது. பேண்டேஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த நாகாவை நம்பன அப்படின்னு வையன் உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும், தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப கட் பண்ணி இந்த சைடு அந்த ப்ரொடியூசரை காமிக்கிறாங்க. அவர் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவோட பசங்க படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூலோட பெரிய போஸ்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த நபர் இருப்பார். எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும், எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 2 சீட்டு தேவைப்படுதுன்னு சொல்ல, உனக்கு உதவியா, நீ தான் எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்க, உனக்கு உதவி பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பசங்களுக்கு அந்த சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கிறாரு. அதை அப்படியே கட் பண்ணி ராணாவும் தன்னோட அப்பார்ட்மெண்ட்ல தனியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ரொடியூசரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. இந்த இடம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே யோசிக்கிற, அதெல்லாம் இப்போ எதுக்கு, சரி வா நீ எனக்கு வேணும், அதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பாத்ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த லாக் அவுக்கணும் அப்படின்னா என் கூட பருத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. நான் முக்கியமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சாவியை பார்த்தீங்கன்னா தூக்கி பாத்ரூம் உள்ள போட்டுட்டுறாங்க. எடுக்க முடியாத நிலைமை. இதனால வேற வழி இல்லாம அங்கேயே அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டு நீ இங்கேயே கடை அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டுறாரு. உள்ள இருக்கிறவங்களும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க, எந்த பயனும் இல்லை. அது இன்னொரு சைடு கட் பண்ணா ஓபி பாத்தீங்கன்னா வீட்டுல பயங்கரமான பூஜை எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயத்துல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வர ஹீரோ கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற, நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், இதனால வெளியும் போய் பித்தலாட்டம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், ஆனா கொலை அப்படிலாம் பண்ணதே இல்லப்பா, இதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு,
அந்த கார் அதே இடத்துல விட்டுட்டு அந்த பாடியை எடுத்து என் டிக்கில போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். நீ தான் அதை எப்படியாவது எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல இவரோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்றாரு. சீனி பாத்தீங்கன்னா இவரோட அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு இல்லையா, அதே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு லாரா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பாத்ரூம்ல அடைச்சு வச்ச பொண்ணை ரிலீஸ் பண்ணி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா இந்த சைடு நாகாவும் அவரோட 2 பசங்களும் வந்தாங்க இல்லையா. வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவரோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அவ பக்காவா இருப்பா அந்த வயசுலயே அந்த மாதிரி, அவளை கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்த அப்படின்ற மாதிரி போய் பார்க்க அப்படியே தான் இருப்பாங்க. நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே தான் இருக்க, இப்போ இவன் கூட செட்டில் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு கட் பண்ணி அந்த ப்ரொடியூசரை காமிக்கிறாங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க போனாங்க அப்படின்றது தெரியவே தெரிஞ்சிருக்காது, யார் கூட படுத்துட்டு இருக்கான்னு தெரியல, அவளை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஜிபிஆர்எஸ் வச்சிருப்பாரு. அது மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இவ எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா, உடனே எனக்கு அப்டேட் கொடு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோ அவங்கள பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. கரெக்டா லாரா அங்க வந்து அந்த லாக் எல்லாத்தையும் அவுத்து வெளியே கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த அந்த ப்ரொடியூசரோட ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துட்டுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ஓபியோட கார் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேரவன்ல போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும். அந்த இடத்துக்கு போய் அந்த காரை ஃபுல்லா செக் பண்ணி அப்படி யாராவது ஒரு அடிச்சு தூக்குனாருன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ண உள்ள பார்த்தா ஒரு மரக்கட்டை, என்ன மரக்கட்டையை அடிச்சுட்டு தான் அவர் ஆள் அடிச்சிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா, என் பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி அப்செட் ஆகுறாரு. ஏன்னா இவர் என்ன பிளான் போட்டிருப்பாருன்னா இந்த வண்டியில அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த நபரை எடுத்துட்டு போய் இவரோட அப்பாவோட வண்டியில போட்டுட்டு அவர் தான் அடிச்சு தூக்குனாரு அப்படின்ற மாதிரி கேஸை மாற்றி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவர் சாகுற வரலையும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டிருப்பார். ஆனால் இவர் கட்டையே தான் அடிச்சு தூக்கி இருக்கார் இல்லையா, இதனால பயங்கர அப்செட்டு. ஓபியோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும், பூஜையை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் சரியாவாருன்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு சைடு கட் பண்ணி நாகாவை காமிக்கிறாங்க. அர்ஜுனோட அம்மாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார் இல்லையா, அவங்கள தனியாக கூப்பிட்டு என் கூடவே வந்துரு, இவன் கூட இருந்த வரலையும் போதும், நான் அவனை சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்ல ஆனா இவங்க வர தயாரா இல்ல, ஏன்னா இவர் நல்லாதான் பாத்துக்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அப்செட்டோட சரி வாங்கடா எல்லாரும் இங்க வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டுறாரு. இப்ப அப்படியே இன்னொரு சைடு தேஜ காமிக்கிறாங்க. அந்த தெரபிஸ்ட் கூட நம்பர் கொடுத்துட்டார் இல்லையா, நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. அவங்களும் ஒரு பொடி தோசை எனக்கு சுட்டு தர முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. இதனால இவரும் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ண சட்டை ஃபுல்லா நெருப்பு பிடிச்சி அங்க ஒரு ஃபன்னான சம்பவமே நடந்து போயிருது. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஓபியோட பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. இதனால அங்கிருந்து கிளம்பி 2 பேரும் போகலான்னு ட்ரை பண்ணும்போது வீட்டுல இருக்க இவரோட பொண்ணு இவரோட பையனும் பீஸா ஆர்டர் பண்ணி பீஸா வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னோட அம்மா அப்பா வெளியே போன உடனே பக்கத்து வீட்டுக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவனும் உள்ள வரான். அந்த உடனே உன் அப்பா அம்மா எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா, பார்ட்டிக்கு பீட்சா தானா, நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்க இந்த பொண்ணு கூட்டு போய் தன்னோட அப்பாவோட சரக்கு எல்லாத்தையும் காமிக்குது. இதை ட்ரை பண்ணுவோம், யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி 3 பேரும் குடிக்கிறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணா பொடி தோசை ஊத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் இல்லையா, ஆனாலும் தளராம ஹோட்டல்ல வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நானே சுட்டன்னு பில்டப் எல்லாத்தையும் கொடுக்க அவங்களும் செம்மையா இருக்கு, இந்த மாதிரி சுட்டு தந்தா நான் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்லாம் சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி மனசு உதிர்த்திடுது. நான் உண்மையாவே சொல்லிடுறேன், நான் சுடலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல, இது ஹோட்டலில் வாங்கினது தான் சொல்ல இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இவர் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்ட்டிக்கு போன ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஓபியும் ஹீரோயினை பார்த்த உடனே நீ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஹிட்டு கொடுத்த ஆக்டர்ஸா இருந்த, இப்பயும் அப்படியே தான் வயசாகாத மாதிரியே இருக்க, நீ ஏன் ரீஎன்ட்ரி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினும் பயங்கர உருக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, இவருக்கு ஒய்ஃபா இருக்கேன், என்னோட பசங்களுக்கு நான் அம்மாவா இருக்கேன், இதுக்கு மேலே என்ன வேணும், நீங்க கேட்டதுக்கே சந்தோஷம் ஓபி அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டுறாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்க நாகாவையும் அவரோட பசங்களையும் காமிக்கிறாங்க. என்னடா அமைதியா வந்துகிட்டு இருக்கீங்க, அவன் என்ன சாவு ஊர்வலமா போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு இருக்க ஜாஃபாவும் ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறான். அப்பாவுக்கு ஃபாரின் சரக்கு, அதுவும் அந்த வீட்டுல இருந்து சுட்ட சரக்குன்னு சொல்ல எல்லாரும் ஜம்முன்னு குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இந்த பார்ட்டியில ஹீரோவை கூப்பிட்டு அந்த பிரின்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பன் கதை முடிஞ்சுதான் இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம், சீக்கிரமா முடிச்சு விடு இல்லைன்னா நீ தான் மாட்டுவ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு சைடு ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து பேசுறாரு, உன் பசங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கொடுக்க போறது நான் தான், உன் புருஷன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருந்தான், அதனாலதான் நான் கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா இனிமேல் கொடுக்க மாட்டேன், ஏன் தெரியுமா, அவன் உன்னை வச்சுக்கிட்டே என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட படுத்துக்கிட்டு திரியிறான், இது எந்த விதத்துல நியாயம், இன்னொரு தடவை அவன் இந்த மாதிரி பண்ணான்னு வையன் அவன் தீந்தா அப்படின்ற மாதிரி மறுட்ட பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறார். அவரை பார்த்த உடனே இந்த ப்ரொடியூசர் பயந்து ஓட ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரை துரத்திக்கிட்டே இருக்க
இன்னொரு சைடு ஓபி பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரோட ஸ்டேஜ்ல பேசணும் அப்படின்ற மாதிரி ஏறாரு. பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்ற மாதிரி வாயை திறக்க அப்படியே பிளைண்ட் ஆயிட்டாரு. அண்ட் ஏதோ ஒரு உருவம் இவர் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் இவரை சாகடிக்க வர மாதிரியும் தோண, நான் எதுவுமே பண்ணல, அந்த பிரின்ஸ் தான் எல்லாத்தையும் பண்ணா, அந்த பொண்ணை கூட்டு போனதும் அவன் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ வளர இதை பார்த்த பிரின்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ப்ரொடியூசரை துரத்திட்டு போனார் இல்லையா, அவரை பிடிச்சி அவரோட கையை ஒடிச்சு விட்டுட்டார். அண்ட் இந்த விஷயத்த பார்த்த ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவர் சொல்றதுல அப்போ உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க பிரின்ஸ் ஓடி வந்து எப்படியாவது ஓபி பேசுறதை ஸ்டாப் பண்ணுன்றார். அண்ட் ஹீரோவா அவரை கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நாகாவை காட்டுறாங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க இல்லையா, பக்கத்துல இருக்க ஒரு மாலுக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் சுத்தலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த சமயம் பார்த்து ஒரு சிபிஐ ஆபீசர் பாத்தீங்கன்னா நாகாவை வந்து பாக்குறாரு. என்ன சார் இங்க வந்துகிட்டு இருக்கீங்க, என்ன ஃபாலோ பண்றீங்களா? நீங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சொன்னேன், ஏன்னா 5 வருஷம் கம்மி பண்ணி வெளியில விட்டுட்டீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா சொல்ல அந்த சிபிஐ ஆபீசரும் நீ சூர்யாவுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள தான் சொன்னேன், ஆனா சூர்யாவை இன்னும் காட்டி கொடுக்கலையே, சூர்யாவை பிடிக்கிறவரையும் நாங்க எப்படிப்பா அமைதியா இருக்கிறதுன்னு கேட்க இவர் கம்ப்ளீட்டா முடியாதுன்றார். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாம என்ன பிரச்சனை பண்ணாதீங்க சார்னு சொல்ல இந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணி விட்டுட்டு, நீ ஜெயிலுக்கு போன இல்லையா, அது பண்ணாத தப்பு தான் அப்படின்றது உனக்கு தெரியும், ஆனா அந்த தப்புக்கு உன்னை ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறது யாருன்னு தெரியுமான்னு கேட்க இவருக்கு செம்ம காண்டாயிடுது. அவன் யாரு அதை சொல்லுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க அவர் ஒரே ஒரு வார்த்தையா ரணா நாயுடு அப்படின்ற மாதிரி இவரோட பையனோட பேரை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல, தான் பையனே பிளானை போட்டு அனுப்பிட்டானா அப்படின்ற மாதிரி அப்செட்ல நின்றுகிட்டே இருக்காரு. அண்ட் இதோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் முடியுது. இன்னும் இந்த சீரீஸ்ல 7 எபிசோட் இருக்கு, முடிஞ்சவரையும் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க இதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க.